இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சுவிஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். FCIDயை மூடுவதற்கு முயற்சிக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. வாவிகளை புனரமைக்கும் மகத்தான பணியில் சிரச டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஒன்றிணைவு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் 7 பேரையும் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி சென்னையில் பிரம்மாண்ட பேரணி. சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க ஏற்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க உள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர தெரிவிக்கின்றார். சீதாவாக்கி பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் இணக்கம் எட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெடிச்சம்பவத்தினால் பூரணமாகவும் பகுதியளவிலும் 654 வீடுகளும் கட்டடங்களும் சேதமாகியுள்ளன. அவற்றின் பெறுமதியை மதிப்பிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக அரசாங்கத்தின் 76 மதிப்பீட்டு உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதிப்பீட்டு நடவடிக்கையின் பின்னரே இழப்பீடு வழங்கப்படும் என மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். பிரதேசத்தின் குழாய் நீர் விநியோகம் தற்போது 90% பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் 98% கிணறுகள் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளன. சேதமடைந்த ராணுவ கிராமத்தின் அனைத்து வீடுகளையும் புனரமைக்கும் செயற்பாடுகள் ராணுவத்தால் முன்னெடுக்கப்படுவதாக ராணுவத்தின் மேற்கு பாதுகாப்பு படையின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்த ரணசிங்க தெரிவித்தார். அத்துடன் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்காக சாலாவையை அண்மித்துள்ள பகுதிகளில் 12 நிலையங்கள் அமைக்கப்பட்டு ராணுவத்தினர் செயற்பட்டு வருகின்றனர். இதேவேளை சேதமடைந்த குஸ்கம பொது வைத்தியசாலையை புனரமைக்கும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் இன்று ஆரம்பித்தனர். எதிர்வரும் திங்கட்கிழமை சுகாதார அதிகாரிகளிடம் வைத்தியசாலை மீள ஒப்படைக்கப்படவுள்ளது. பிரதேசத்தில் மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை மறுதினம் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் ராணுவத்தினரால் விநியோகிக்கப்படும் என மேஜர் ஜெனரல் சுதந்த ரணசிங்க கூறினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்று குழு நேற்றிரவு கூடியது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் நடைபெற்றது. மஹிந்த அமரவீர ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற முதலாவது நிறைவேற்றுக் குழு கூட்டம் இதுவாகும். புதிய கட்சிகளை இணைத்துக் கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதேபோன்று நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. மிகவும் விரிவாக 3 மணி நேரம் கலந்துரையாடல் நடைபெற்றது. සන්දාන ඉස්සරහිටි අපි මතකයි විමල් දිනවංශල නෑ නෑ ඒගොල්ල නෑ එකතු කරගන්නද එතකොට සන්දාන නෑ තවත් පක්ෂ එකතු කරගන්න ඒකට ඒකාබද්ධ පක්ෂයේ සම්මත කවුරුත් නැවැද හිටියා මේ ඒකාබද්ධ පක්ෂය කියලා එකක් இருந்தார்கள். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்று இல்லை, பெயர் பலகை ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது 2-3 பேர் இருக்கின்றனர். மர்வின் சில்வா எதிர்க்கட்சி என கூறுகின்றார். அடுத்த பக்கத்தில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என கூறுகின்றனர். அது தொடர்பில் எனக்கு தெரியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையிலும் கூட்டமைப்பின் சிலரும் அந்த பக்கத்தில் இருக்கின்றனர். EPDP கட்சியின் டக்ளஸ் தேவானந்தா, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தொண்டமான் மற்றும் அதாவுல்லா போன்றவர்கள் ஒன்றிணைவதாக கூறியுள்ளனர். அந்த கட்சிகளுடன் இணைந்து கூட்டமைப்பை வலுப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கு நிறைவேற்றுக் குழு இன்று தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்திலும் மேலும் கலந்துரையாடி அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொள்கைகள் மற்றும் விதிகளை ஏற்றுக்கொண்டால் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களை கூட்டமைப்புக்குள் உள்வாங்குவது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களின் தலைமையில் இன்றைய கூட்டம் ஆரம்பமானது. மக்கள் பிரதிநிதிகள், அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இன்றும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கல்வி, விவசாயம் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. அனுமதி பெற வேண்டிய விடயங்களை 2 வாரங்களுக்கு முன்னர் எனக்கு அனுப்பினால் எங்கள் அமைச்சர் வாரியம் அவற்றை பரிசீலித்து தமது அனுமதியை வழங்கலாம். சட்டப்படி அமைச்சர் வாரியம் தான் அனுமதி வழங்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் சார்பாகத்தான் இணைத்தலைவர்
தலைவராக செயல்படுகின்றார். அதன் பின்னர் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட அனுமதியை பெறலாம். மாகாண சபையின் அனுமதி இதில் 50%, மற்றவர்களின் பங்கு அரசாங்கம் சார்பான 50%. எமது வாரியம் அனுமதியை பெற்றுக் கொடுத்து விட்டால் மாகாண சபை சார்பில் முதலமைச்சரோ அல்லது அவர் பெயர் குறிப்பிடும் வேறொரு நபரோ அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளலாம். மாவட்டத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, இராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படும் முன் பள்ளிகளை வடமாகாண சபையிடம் கையளிப்பது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கூட்டத்தில் ஆராயப்பட்டன. வைத்தியசாலைகளில் காணப்படும் குடிநீர் பிரச்சினை மற்றும் ஆளணி பற்றாக்குறை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் இரணிமடு குளத்தின் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் இங்கு விளக்கமளிக்கப்பட்டன. கிளிநொச்சி சிவபாத கலையகம் பாடசாலைக்கு கட்டட வசதி வழங்கப்படாமை தொடர்பிலும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பொறுப்பதிகாரிகள் இன்றைய கூட்டத்தில் சமூகம் அளிக்காமை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று அதிருப்தி தெரிவித்தார். நாங்க இந்த கடிதம் பார்த்த உடனே நாங்கள் உங்களை வெளியில விட்டுருக்கோம். உங்களுக்கு எடுத்ததே பிள்ளை, இவர் கதைச்சதே முதல் பிள்ளை. நாங்க வெளியில விட்டுருக்கோம். எங்களுக்கு அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தந்துதான் இந்த கதிரையிலே வந்து இருக்கிறேன். எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நியமிச்சு. இது சென்ட்ரல் கவர்மெண்டால அனுப்பின கடிதம் சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த சிடிவி இருக்குன்னு சொன்னா எனக்கு அதிகாரம் இருக்கு இதுல டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நீங்க உங்களோட பாட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்றது யாரும் நடிக்கிற லெட்டருக்கு சைன் பண்ணி போட்டு போறதுக்கு நாங்க கேட்டு வந்துக்கிறதுக்கு இங்க வேற இல்ல. எங்களுக்கு அப்படி இங்க அரசாங்கம் நியமிச்சு முடியல. இதுல அடுத்த கூட்டத்துல ஒரு கட்டாயம் இருக்கும். வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு வழங்கப்படும் வாழ்வாதார உதவிகள் தொடர்பிலும் ராஜாங்க அமைச்சர் இதன்போது கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தால தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அரசாங்க அதிபர் நூடாக பிரதேச செயலகங்களில அங்க உள்ள அதிகாரிகள் வறுமை கோட்டுக்குள்ள வாழ்பவர்களை இனங்கண்டு கிராம சேவர் அதிகாரிகளுக்கு தெரியும். இனங்கண்டு அவைகள் தந்த லிஸ்டில தான் இந்த பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலையும் போரால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள், அங்கவீனமுற்றவர்கள், அவர்களுக்கு தான் முன்னுரிமை. அதுக்கு பிறகுதான் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள். உயிரிழந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் கரையொதுங்கிய போது புதைக்கப்பட்ட திமிங்கலத்தின் உடற்பாகங்களை தோண்டியெடுக்க முற்பட்ட 11 பேர் முல்லைத்தீவில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு தூண்டாய் கரையோரத்தில் புதைக்கப்பட்டிருந்த திமிங்கலத்தின் பாகங்களை சந்தேக நபர்கள் தோண்டியெடுக்க முற்பட்ட போது கைது செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களை முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை முல்லைத்தீவு செம்மலி பகுதியிலும் புதைக்கப்பட்டிருந்த மற்றொரு திமிங்கலத்தின் பாகங்களை தோண்டியெடுப்பதற்கு சந்தேக நபர்கள் முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திமிங்கலத்தின் உடலினுள் காணப்படும் ஆம்பல் எனப்படும் ஒரு வகை உணவிற்காக பயன்படும் பெருமதிமிக்க பாகத்தையே சந்தேக நபர்கள் தோண்டியெடுப்பதற்கு முயற்சித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். கடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் 2016ஆம் ஆண்டிலே தீர்வு என்கின்ற ஒரு பிரதானமான ஒரு கோஷத்தை முன்வைத்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்கள் அந்த தேர்தலிலே வெற்றியை ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் வெறும் ஏமாட்டு வார்த்தைகள் என்பதும் தீர்வு என்பது வெறும் காணல் நீர் என்பது போன்றும் ஒரு நிலைமை ஒன்று இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை நேர்மையான ஒரு நிலைப்பாட்டோடு இல்லை. இதை சொல்கிறதோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். இன்றைய தினம் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சம்பந்தன் அவர்கள் அரசாங்கத்தை மென்மையாக கண்டித்திருப்பதான ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு கண்துடைப்பு நாடகம். தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தினால் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மலையக பிரதேசங்களில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கேட்டுள்ளார். குறிப்பாக மண் சரிவுகள், கட்பாறை சரிவுகள் மற்றும் மண்மேடு சரிந்து விழும் அபாயங்கள் குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய காரணிகளை அடையாளம் காணும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இடர் முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் சுட்டிக்காட்டினார். மண் சரிவு அபாயம் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவு தொடர்ந்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. மண் சரிவு அபாயம் காரணமாக கண்டி, சோகம, தோட்டம் மற்றும் இரட்டைப்பாதை ஆகிய பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
உடபலாத்த பிரதேசத்தின் சோகம தோட்டம் மற்றும் இரட்டைப்பாதை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த மாதம் 16ஆம் தேதி சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த 27 குடும்பங்களைச் சேர்ந்த 87 பேர் புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டனர். இரட்டைப்பாதை கிராமம் மண்சரிவு அபாய பகுதியாக அறிவிக்கப்பட்டமையினால் சொந்த இடத்திற்கு திரும்ப முடியாத நிலையில் தொடர்ந்தும் பாடசாலையில் தங்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எங்க பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் போயிருது. நாங்கள் இங்கே 26 நாள் ஆச்சு. ஒரே ஒருத்தருக்காக தான் டாக்டர்மார்கள் இங்கே பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு பிற்பாடு யாருமே வரலை. இங்கே வயசு போனவங்க மிச்சம் பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாங்க சுகம் இல்லாமல். பேசிட்டு மட்டும்தான் போகிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொடுத்த பாடெல்லாம் இல்லை. இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடமே இல்லை. நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கு. இங்கே இருங்கிறாங்க. இங்கேயும் ஸ்கூல் மூலியமா சொல்றாங்க இருக்க வேணா பிள்ளைகளுக்கு படிப்பு பாதிப்பாகுதுன்ட்டு. நாங்கள் நிறைய இடத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இன்னும் ஒருத்தர் செஞ்சு பாடல கேட்டுக்கிறாங்க வர்றாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் வருது, இது வருது, தடுமல் வருது, இருமல் வருதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. இடத்துக்கு சொல்றாங்க ஸ்கூலுக்கு போங்க அப்படின்ட்டு. அப்ப ஸ்கூலுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்ச உடனே ஆளுக்கு சொல்றாங்க ஸ்கூலை பாரம் கொடுக்கணும், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போன கைக்கு மழை வந்துட்டா சொல்லுவாங்க போய் ஸ்கூல்ல இருங்க அப்படின்ட்டு. அப்புறம் வெயில் அடிச்ச கைக்கு சொல்றாங்க வீட்டுகளுக்கு போங்க அப்படின்ட்டு. இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ளமையினால் பாடசாலையின் கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுகின்றது. இந்த பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தி பாதுகாப்பான இருப்பிடங்களில் தம்மை தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சோகம இரட்டைப்பாதை மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வானிலிருந்து விழும் ஒரு மழைத்துளியேனும் பயன்பாடின்றி கடலை சென்றடையக்கூடாது என்ற மகத்தான நோக்கத்தோடு இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள் பாவிகளை நிர்மாணித்தனர். எவ்வாறாயினும் மன்னராட்சியில் நிர்மாணிக்கப்பட்ட பல பாவிகள் உரிய புனரமைப்பின்றி காணப்படுவதுடன் பாவியுடன் தொடர்புடைய கலாச்சாரத்திலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளின் கவனத்திலிருந்து விடுபட்ட இந்த உன்னத கலாச்சாரத்திற்கு உயிரூட்டும் முயற்சி சிரச டிவியின் 18வது அகவையொட்டி இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அனுராதபுரம் மெதவாச்சி இகலதம்மனாவ ஹேலம்பவாவி சுமார் 200 ஏக்கர் வயலினங்களுக்கு தேவையான நீரை வழங்கிய மிகப்பெரிய வளமாகும். அனுராதபுரத்தின் சுமார் 300 விவசாய குடும்பங்களின் பசியை போக்கியது மாத்திரமல்லாது நாட்டின் அரிசி தேவையை ஈடு செய்யவும் இந்த வாவி உறுதுணையாக அமைந்தது. ஹேலம்பவாவியின் அழிவு அந்த பகுதியில் உள்ள விவசாய குடும்பங்கள் பலவற்றின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துள்ளது. நெற்றியைக்கு புத்துயிர் அளித்து விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்கும் நோக்கில் சிரச டிவியுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த குளத்தை புனரமைக்கும் முயற்சியில் இறங்கின. வாவியின் புனரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கு சென்ற சிரச டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அங்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பாவியிலிருந்து உயிரோட்டம் பெறும் விவசாய சமூகமே எமது கலாச்சாரம். இந்த பாவியிலிருந்தே பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஆரம்பமாகின. அதனாலேயே இந்த குளத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் சிறப்பினையும் கருத்தில் கொண்டு சிரசு மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களும் நிறுவனத்தின் முகாமைத்துவமும் இந்த பணியை முன்னெடுக்க தீர்மானித்தனர். அந்த தீர்மானத்தையே நாம் இன்று செயற்படுத்துகின்றோம். இன்று ஆரம்பிக்கும் இந்த செயற்திட்டத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துச் செல்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். අපේ නිවුස් ෆස්ට් කණ්ඩායම හැම ගමක් පාසාම දොරක් පාසාම ගම් මැද්ද වැඩසටහන හරහා ගිහිල්ලා ඕන උත්සාහ කරා ජනතාවගේ දුක සැප කුමක්ද කියලා හොයලා බලන්න. மக்களின் இன்ப துன்பங்களை எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இல்லங்கள் தோறும் சென்று கிராமங்கள் தோறும் சென்று மக்கள் சக்தி வேலைத்திட்டத்தினூடாக அறிந்து கொண்டனர். அதனூடாக விவசாய சமூகத்தினர் எத்தகைய பிரச்சனையை எதிர்நோக்குகின்றனர் என்பதனை எம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. சமூகம் என்ற வகையில் மக்கள் அலைவரிசை என்ற வகையில் எமக்கு ஒரு பொறுப்புள்ளது. இதுபோன்று இந்த நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த செயற்பாட்டினை மேற்கொள்ளும் பொறுப்பு உள்ளது என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எமக்கு முதன்மையானது பொதுமக்கள் என்பதே 18 வருடங்களாக தொடரும் எமது பயணத்துடன் ஒன்றாகி போன விடயமாகும். அந்த மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்ற அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க சிரச என்றென்றும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும்.
ඒ ජනතාවගේ අභිලාෂයන් ඉෂ්ට සිද්ධ කරන්නට, ඒ ජනතාවගේ ශක්තියින් ඉෂ්ට සිද්ධ කරන්නට, ඒ ජනතාවගේ අයිතීන් ඉෂ්ට සිද්ධ කරන්නට සිරස සදාකාලයෙන් සදාකාලයට කැමැති. இந்த நிகழ்வினை அடுத்து சுப நேரத்தில் ஹேலம்பவாவியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. வாவியின் புனரமைப்பு நிகழ்வுகளின் போது கிராமத்து சிறுவர்களின் கலைநிகழ்வுகளும் இடம்பெற்றன. வாவியின் புனரமைப்பு பணிகளுக்கான செலவுகளை சிரசம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் இந்த பணிகள் 3 மாத காலப்பகுதிக்குள் நிறைவுற்று மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படும். வாவியின் புனரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து நேரலையாக வாவிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பிலும் இன்று கருத்துகள் வெளியிடப்பட்டன. கணக்காய்வாளர் நாயகம் விடுத்த அறிவித்தலை மத்திய வங்கி நிராகரித்ததை அடுத்து மத்திய வங்கியின் முறிகள் விநியோகத்துடன் தொடர்புடைய அறிக்கைகளில் உள்ள தகவல்களை பெற்றுக் கொள்வது தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் கோப்புக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து மத்திய வங்கியின் ஆளுநர் கடந்த புதன்கிழமை கோப்புக்குழுவிற்கு அழைக்கப்பட்டார். எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னதாக மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் கணக்காய்வாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்குமாறு இதன்போது மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்டது. முறிகள் விநியோகம் தொடர்பிலான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கணக்காய்வாளர் நாயகம் விடுத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நியூஸ் லைன் தொகுப்பிலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் நாம் ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியும் பிரதமரும் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். அதனை நாம் காணக்கூடியதாக இருக்கும். எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பேரணி செல்லலாம், தேங்காய் உடைக்கலாம், வாயை திறக்கவும் முடியும். ஆனால் நாம் வாயை திறந்தால் ஆமைக்கு ஏற்பட்ட விபரீதமே எமக்கு ஏற்படும். மேலே பறக்கும் போது வாயை திறக்க முடியாது. ஊடகவியலாளர்கள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் வாயை திறக்க முடியாது. இதேவேளை போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவை கலைப்பதற்கான திட்டம் ஒன்று உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹேஞ்சனெட்டி இன்று தெரிவித்துள்ளார். நான் எப்சிஐடிக்கு வாக்குமூலம் அளிக்க சென்றேன். எப்சிஐடி அதிகாரிகள் தங்களை பாதுகாக்குமாறு கூறுகின்றனர். அவர்களின் சேவையை முடிவுக்கு கொண்டுவர தயார்படுத்துகின்றனர். எப்சிஐடியை 30ஆம் தேதியுடன் கலைப்பதற்கான அபாயம் நிலவுகின்றது. அவர்களுக்கான அடையாள அட்டையை தயாரிக்கும் இடத்தில் அவர்களின் அடையாள அட்டையை புதுப்பிக்க வேண்டாம் என கூறியுள்ளனர். அவர்களது பணியை நிறைவு செய்துவிட்டனரா என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். ஊழல், மோசடி, கொள்ளை முடிவுற்றுவிட்டதாலேயே எப்சிஐடியை கலைப்பதற்கு தயாராகுகின்றனர். அதன் பின்னர் எங்களை பிடித்தார்களா என தெரிவித்து கொள்ளையடித்தவர்கள் கொண்டாடுவார்கள். புதிதாக கொள்ளையடிக்க நினைப்பவர்களுக்கு எங்களை பிடிக்கவில்லை என அவர்கள் கூறுவார்கள். இதுதான் நாட்டின் நிலைமை. மாத்தறை மாவட்ட ஓய்வு பெற்றோர் ஒன்றியத்தின் 23வது ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சவரா லங்காஜி விகாரையில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜப்பானில் உள்ள இலங்கையர்களின் அழைப்பினை ஏற்று 6 நாட்கள் விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் நேற்று ஜப்பானுக்கு சென்றனர். ஜப்பானுக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் சவரா லங்காஜி விகாரையில் நடைபெற்ற போதி பூஜையில் இன்று கலந்து கொண்டனர். ஜப்பானின் பிரதான சங்கநாயக்கர் பானகல உபதிச தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு ஆசி வழங்கினர். பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித அபேகுணவர்த்தன, ஜானக வக்கும்புர, லோஹான் ரத்வத்த, ரோஷன் ரணசிங்க, தெகவலை கல்கிசை மேயர், தனஸ்ரீ அமரதுங்க உள்ளிட்ட குழுவினர் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்தின் போது பிடிக்கப்பட்ட நிழற்படங்கள் சில அடுத்து வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் வாகன இறக்குமதியாளர்களுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இறக்குமதியாளர்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது.
வாகனங்கள் மீதான வரி 1500 சிசி மற்றும் 2000 சிசி வாகனங்கள் தொடர்பில் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் வரி விதிப்பு இடம்பெற்ற சமயம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு அது பொருந்தாது என அப்போது அரசாங்கம் அறிவித்திருந்தது. அவற்றை மீள ஏற்றுமதி செய்யும் போது விதிக்கப்படும் 10% வரியை எமக்கு நீக்கித் தருவதாக அவர் உத்தரவாதம் அளித்துள்ளார். அதேபோன்று இன்னும் 2 வருடங்களுக்கு வரி குறைக்கப்படாது என்ற விடயத்தை அவர் எமக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அறிவித்தார். இந்த சந்திப்பை அடுத்து நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ஆம், நாங்கள் வருமானத்தை அதிகரித்து அனைவருக்கும் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யும் விதமான சூழலை உருவாக்கி தருவோம். மீது சுமத்தப்பட்ட தீப்பிழம்பை நாம் படிப்படியாக அணைத்து வருகின்றோம். வெகு சீக்கிரமாக நாம் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அவ்வாறு கூறுபவர்களை இன்று ஜப்பான் சென்றுள்ளனர். எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ஊழியர் சீமலாப நிதியம் ஏற்பாடு செய்திருந்த புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் சபாநாயகர் கரிஜா சூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வித்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அடித்தளத்தை நாம் விட்டுள்ளோம். எதிர்காலத்தில் பின்லாந்தில் போல எமது ஆசிரியர்களையும் மாற்றத்திற்குட்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். பின்லாந்தில் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற அத்துடன் கலைமானி பட்டம் பெற்றுள்ளவர்களை வகுப்பறைகளுக்குள் செல்ல முடியும். இல்லாவிடின் முடியாது. வருடா வருடம் அவர்களது திறமைகளை பரிசோதித்து அவர்களுக்கு தொடர்ந்து கடமையாற்றும் பொருட்டு அனுமதி பத்திரம் வழங்கப்படுகின்றது. அவ்வாறானதொரு மதிப்பீட்டு முறைமை ஒன்றை நாம் எதிர்காலத்தில் கொண்டு வர உத்தேசித்துள்ளோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் பணிப்புரைக்கு அமைய கல்வித்துறையில் எடுக்கப்பட்டுள்ள சில நடவடிக்கைகள் குறுகிய காலத்தில் கசப்பாக அமைந்தாலும் நீண்டகால கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு அது துணை புரியும். கல்வித்துறையை அரசியல் மயமாக்கக்கூடாது. கல்வி சேவை ஆணைக்குழு ஒன்றின் அவசியம் குறித்து கல்வி அமைச்சரிடம் தெரிவித்திருந்தார். அது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி ராணுவம் மற்றும் ரெனவுன் அணிகளுக்கு இடையில் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான தகவலை வழங்குகின்றார் நமது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானோ. வணக்கம் த்ரிஷானோ. ஆம், வணக்கம் சிந்துஜன். இலங்கை கால்பந்தாட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்ட சாம்பியனை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி தற்போது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுகதாச விளையாட்டரங்கில் நடைபெறும் இந்த போட்டியில் ரினோன் மற்றும் ராணுவ கழக அணிகள் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் மிக அபாரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது போட்டியின் முதல் பாதி ஆட்டத்தில் ரினோன் கழக அணி முதலாவது கோலை போட்டிருந்தது. எவ்வாறாயினும் முதல் பகுதி ஆட்டம் நிறைவடைவதற்கு சில நொடிகள் இருக்கும் போது ராணுவ கழக அணி மற்றொரு கோலை போட்டு போட்டியை சமநிலைப்படுத்தி இருக்கிறது. தற்போதைய நிலையில் 2 அணிகளும் சமநிலையில், அதாவது 1-1 எனும் கோல் அடிப்படையில் சமநிலையில் இருக்கின்றன. இதேவேளை ரினோன் கழக அணி வீரர் ஒருவருக்கு சிவப்பு அட்டை காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரினோன் கழக அணி தற்போது 10 வீரர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த போட்டி தொடர்பான முழுமையான தகவலை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்களுடன் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கிலிருந்து ராஜலிங்கம் த்ரிஷானோ. மாதம்பை புதிய நகரில் உள்ள பஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்தனர். அத்துடன் 5 மோட்டார் சைக்கிள்களும் முச்சக்கர வண்டியொன்றும் சைக்கிள் ஒன்றும் இந்த விபத்தில் சேதமடைந்தன. இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளுடன் எமது இன்றைய பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.